ஹாய் காய்ஸ் இப்போ ஒரு ஹெஃபிக்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ஜனோட ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். மிஸ்டர் பிஸி ஆஃபீஸர் என்னடா இது தமிழில் வயன்னு நம்ஜன் ஓகே யாரா அந்த சைடில் இன்னொரு பையன்ற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஒன் ஷாட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். அண்டு எனக்கானவன் அவருக்காக ஒரு ஒன் ஷாட் போகணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ கொண்டு வந்துட்டேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நினைக்கிறேன்டா. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே தான் நீங்கள் தான் பெட்டில் படுத்து அப்படியே அழுதுட்ருக்கீங்க. என் மேலே அவனுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை. ஒரு கால் பண்ணால் எடுக்கிறானா, இன்றைக்கி என்ன டேன்னு கூட மறந்துட்டான்ல. அவ்வளோ வேலை. வேலைன்னா இன்னும் என் ஞாபகமே வராதா அப்படின்னு வேலைன்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே புலம்பிகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க நம்ம நம்ஜனுக்கு தான். செகண்ட் லைன் போதும் நீங்கள் வந்து ஐயோ செகண்ட் லைன் இது இந்த லைன் மறுபடியும் கேட்கோ ஓ நம்ஜுனோன்ற மாதிரி பில்லோவுக்கு பஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ இவனுக்கு என் மேலே பாசம் இருக்கா இல்லையா, இல்லை நான் என்னை மறந்துட்டானா இன்னும் ஒன்றும் தெரியலன்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு மேலே ஃபோன் பண்ண மாட்டேன், ஃபோனே பண்ண மாட்டேன், நான் அவனை டிவோர்ஸ் பண்ணுறேன்ற மாதிரி நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணி தூரம் போட்டு இப்போ கவுந்தர்ஸ் தூங்குறீங்க. இப்போ வந்து அப்படியே தான் வந்து ஒரு 2 ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்கள் வீட்டுக்கு காலிங் பெல் யாரோ ப்ரெஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து யாரடா இந்த நேரத்தில் வரீங்கன்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து அப்படியே வரீங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா உங்கள் தலையெல்லாம் கலைஞ்சி ட்ரெஸ் வந்து லூஸாக இருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது 3 நாள் இப்படியே தான் இருக்கீங்க. இது குளிக்க கூட இல்லை. நீங்கள் வந்து இப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ணால் நம்ம நம்ஜன் தான் வந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படியே தான் நிற்கிறீங்க. நம்ஜனும் ஏய் பொண்டாட்டி அப்படின்னு பார்க்குறான் அவங்கள. அவன் பார்த்துட்டு சிரிக்கிறான் அவங்கள பார்த்துட்டு. என்னடி கோலம் இது, ஏன்டி இப்படி நின்றுட்டுருக்கணுன்னே டமால்னு கதவை மூடிடுறீங்க. நம்ஜனும் ஐயோ பொண்டாட்டி கதவு தோறடினோடனே நீங்கள் வந்து லாக் பண்ணிட்டீங்க. இப்போ எதுக்கு வந்தேன், இன்னி தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் தப்பான அட்ரஸ்லாம் வரலடி, கதவு தோறடி பொண்டாட்டியை செல்லக்குட்டின்ற மாதிரி சொல்ல. இங்கே பாரு இந்த செல்லக்குட்டி இந்த வெள்ளைச்சட்டிலாம் என்கிட்ட வேண்டான்னு சொல்ல. இப்போ நம்ஜன் வந்து வெள்ளைச்சட்டியா நான் எப்படி சொன்னேன், நீங்கள் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது ஃபோன் பண்ணால் ஏன் எடுக்கலன்ற மாதிரி நம்ஜன் அங்கே அன்சைட் இருக்கா, நீங்கள் சரி பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ஜன் வந்து ஒர்க்குடி இன்னும் ஒர்க் அப்படின்னு மயிறு பிடுங்குற ஒர்க்குன்னு சொல்ல. மயிறு பிடுங்குற ஒர்க்லாம் இல்லை, ஸ்டூடியோவில் கொஞ்சம் ஒர்க்குமா, அதான் ஃபோன் எடுக்க முடியல. ஃபோன் பண்ண வேற யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு வருது, எவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்றமா சொல்ல. ஐயோ நம்ஜுனா வந்தோடனே கழுவி ஊத்துறாளேன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். இப்போ நம்ஜன் வந்து சரி நீ என்னை அடிச்சிக்கோ, கதவை தோறேன், என்னை எவ்வளோ நேரம் வெளியே நிற்கிறேன், நீ வெளியவே கடை நாயன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நாயேவா? நான் யார் தெரியுமா, பிடிஎஸ் லீடர் நம்ஜுண்டி. நீ லீடர் இருந்தால் எனக்கு என்ன, இல்லைனா எனக்கு என்ன போடான்ற மாதிரி போய் நீங்கள் சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. நம்ஜுன் தட்டிக்கிட்டே இருக்காங்க கதவை. ப்ளீஸ் டீ பொண்டாட்டி நான் காலில் கூட விழுறேன், கதவை தோறடி அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் வந்து மனசு இறங்குற மாதிரி நான் உனக்கு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரேன், இங்கே பாரு இந்த ஐஸ்கிரீம் கதை சொல்லி நீ ஏமாத்துற வேலை நடக்காது, நான் கோவமாக இருக்கேன், நான் கதவு திறக்க மாட்டேன், கதவு திறந்துட்டு கோவப்பட்டு கூடின்ற மாதிரி சொல்கிறான். ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கான். நீங்களும் சரி பாவம் இவ்வளோ நேரம் நிற்பான்ற மாதிரி டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ நம்ஜன் வந்து அப்பா கதவு திறந்துட்டான்ற மாதிரி உள்ள வந்தோடனே நீங்கள் மறுபடியும் போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. இப்போ நம்ஜன் டோர் லாக் பண்ணிட்டு வீட்டை பார்த்தா கந்தல் கோலமாக இருக்குது வீடு. வீடு க்ளீன் பண்ணவே இல்லையாடி நீன்ற மாதிரி கேட்க நீங்கள் வந்து அப்படின்னு திருப்பிக்கிறீங்க மூஞ்ச. இப்போ நம்ஜனும் அவன் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அவன் எடுத்து வச்சிட்ருக்கான். இப்போ நீங்கள் வந்து செய்யட்டும், எல்லா வேலையும் செய்யட்டும், எல்லா வேலையும் நான் தான் டெய்லி செய்கிறேன், ஒரு நாள் செஞ்சு குறைஞ்சிட மாட்டான்ற மாதிரி மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கீங்க. நம்ஜன் போதும் போதும் ரொம்ப திட்டாத என்னன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் பார்த்து அப்படின்றீங்க. பார்த்து கழுத்து சுருக்கிக்க போதுன்றான். நீங்கள் வந்து சோஃபாலேருந்து பில்லோ தூக்கி அடிக்கிறீங்க. இதுக்கிட்டே அடிக்கிறேன்னு சொல்ல, வேறு அடிக்காமல் ஃபோன் ஃபோன் இட ஒரு நிமிஷம்ன்ற மாதிரி சொல்ல. நம்ஜனும் இந்தான் தரான். நீங்கள் ஃபோன் பாரு, இவ்வளோ ஃபோன் பாரு, 100+ கால்ஸ்ன்னு காமிது, ஒரு காலாவது எடுத்தியாடான்ற மாதிரி சொல்ல. நான் தான் சொன்னேன்ல பாரு வராத பக்கத்தில் வர மங்கந்தி பேசுனா ஏன்டி என் பட்டுன்ற மாதிரி உங்கள் சீக்ஸ் கிள்றான், தள்ளி போடான்ற மாதிரி உங்கள் கை தட்டி விட்றீங்க. என்ன நீ ரொம்ப கோவப்படுற, அப்படி தான் கோவப்படுவேன், என்ன பண்ணுவேன் நீன்ற மாதிரி சொல்ல. இருக்கிற சைஸுக்கும் பேசுகிற பேச்சுக்கு சம்மந்தமே இல்லை வயன்ற மாதிரி சொல்ல. நான் அப்படி தான்டா பேசுவேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நம்ஜனும் ஓ அப்படி தான் பேசுவீங்களான்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம் அப்படி தான் பேசுவேன், என்ன இப்போன்ற மாதிரி சொல்ல. எப்படி என்னை பார்த்து பேசிடி, என் கண்ணை பார்த்து பேசிடின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அதெல்லாம் எதுக்கு, இப்போ ரூம்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது, போய் க்ளீன் பண்ணுமா சொல்ல.
கண்ணை பார்த்து பேசவே பயப்படுற, ஆனால் திட்ட மட்டும் செய்யுன்ற மாதிரி சொல்ல, ஏய் எனக்கு என்ன உன்னை பார்த்து பயம், எனக்கு உன்னை பார்த்து பயம்லாம் கிடையாதுப்பான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ பயம் கிடையாது, பயம் கிடையாதுன்ற மாதிரி நம்ம வந்து சிரிக்கிறான். நீங்கள் வந்து ஐயோ சிரிச்சம்மாய்க்கிறானே. இப்போ நீங்கள் வந்து என்ன ஃப்ரெஷ்ஷாக பார்க்கல, நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறோன்னு சொல்ல நம்ஜுன் நம்ம கையை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ நீங்கள் வந்து நம்ஜுனை பார்த்துட்டு கையை விடுன்னு சொல்ல நம்ஜுன் வந்து உங்கள் பக்கத்தில் இழுக்கிறான். இழுத்து இப்போ வந்து உங்கள் 2 ஷோல்டர்லேருந்து ஹேண்டு, அதாவது லைக் லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். நீங்கள் வந்து என்னன்ற மாதிரி சொல்ல ஹாப்பி ஆனிவர்சரின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஆனால் தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் என்னடி நீ ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணுறேன், எனக்கு எதுவும் இல்லையான்ற மாதிரி கேட்க, தூரப்போட புறம்போக்குன்ற மாதிரி தள்ளி விட்டு போகிறீங்க. ஏய் இன்னும் நீ வர வர ரொம்ப வாயன்மா சொல்ல, போடா இவனைன்ற மாதிரி போகிறீங்க. நம்ஜுன்னு வந்து மாறவே இல்லை நீ, வருஷம்தான் மாறுது, ஆனால் நீ மாறுற மாதிரி எனக்கு தெரியலன்ற மாதிரி நம்ஜுன் சொல்கிறான். நம்ஜுன் நான் தெரியும் பார்த்தேன் அப்படின்னு போகிறீங்க. நம்ஜுன் இப்படி பண்ணி எனக்கு கவுத்துட்டேலடி நீன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து எதுவுமே கண்டுக்காமல் சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க குளிக்க. ஸோ இப்போ நம்ஜுன் வந்து கிச்சனுக்கு போகிறான். பரவாயில்ல கிச்சன் அது க்ளீன் பண்ணி வச்சிருக்கான்ட்டு. இப்போ நம்ஜுன் சமைக்கிறது அவன் சமைப்பாலும் நம்ம தான் சமைக்கணுமா, ஆர்டர் போட்டுருவோன்ற மாதிரி அவன் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இப்போ உங்கள் ரூமுக்குள்ளே வரான். பார்த்தா பரவாயில்ல ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், ஹால் மட்டும் தான் குப்பையாக இருந்திருக்கு. நம்ஜுன் வந்து இப்போ பெட்டில் படுத்துக்கிட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கான். இப்போது நம்ஜுன் வந்து நீங்கள் பண்ணது யோசிக்கிறான், திடீர்னுட்டு சிரிக்கிறான் அவனே. இப்போது நம்ஜுன் வந்து சுத்தமாக மாறல நீ 4 இயர்ஸ் ஆச்சு, மாறவும் மாட்டிக்கிற, பட் எனக்கு நீ இப்படி இருந்தால் தாண்டி பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே பேசிகிட்டு இருக்கான். இப்போ நம்ஜுன் வந்து அப்படியே ஃபோட்டோ ஒன்று பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்ஜுன் வந்து ஒரு மெமரிஸ் ஞாபகம் வருது. ஸோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்டா, அது 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. எப்படி சொல்கிறதுனா, நம்ஜுன் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஐடல் தான், நீங்கள் ஆர்மி கேர்ள். ஸோ நீங்கள் வந்து நம்ஜுன் வந்து ஒரு பிளேஸில் பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான். பார்த்தோன்னே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் குதிச்சிருப்பாங்க. ஏங்க பாரு உன் பயாசிட்டி எல்லாரும் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் ஃபேஸ் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ஜுன் நாங்கள் வந்து கவனிச்சிருப்போம். அப்போ நீங்கள் நம்ஜுன்ல ஓ எல்லாம் ஆர்மி கேர்ள்ஸ் போல், ஓ அவங்க பயஸ் நான் தான்ன்ற மாதிரி இப்போ ஜெய் வந்து அந்த பொண்ணு பயஸ் நீயாண்டான்ற மாதிரி ஹோபி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ வந்து திடீர்னு வந்து உங்கள் கலர் டியர்ஸாக வருது. இப்போ நம்ஜுன் ஏன் எதுக்குடா வலுவுறான்ற மாதிரி கேட்க, எனக்கு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், உங்கள் பாடி கார்ட்ஸ்லாம் அங்கே எதுவுமே கேட்க கூட முடியாதுன்னு சொல்ல. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதுக்குடி அழுகுறேன்னு சொல்ல, இல்லை எனக்கு நம்ஜுனை ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு அவர்கிட்ட பேசணும், அவர் கூட அப்படிலாம் இருக்கணும்னு இல்லை, பார்த்தாலே எனக்கு அதுவும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இல்லை ஹாப்பி டியர்ஸுன்ற மாதிரி சொன்னோன்னே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை அப்படியே பார்க்குறாங்க. பிகாஸ் நம்மளோட ஒரு ஆசை இருக்கும்ல, லைக் நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சி, லைக் ஒரு ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாலும் நம்ம போய் பேசணும், அவங்ககிட்ட ஒரு ஆட்டோகிராஃபாவது வாங்கணுன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து அப்படி ஒரு உல்ட்டாவாக சொல்கிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை லூசா நீ இங்கே தான் நிற்கிறாங்க, நான் வேணால் பேசுகிறேன், ஒரே ஒரு ஆட்டோகிராஃபானா வாங்கிக்கலன்னா, ஏ இல்லைப்பா அவங்க ஏதோ ஒர்க்கில் வந்திருப்பாங்க, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் டிஎஸ்ன்னு தொடச்சிட்ருப்பீங்க. நீங்கள் அழுகிறது நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்க மனசுக்கு. ஆனால் என்னன்னு தெரியல, நீங்கள் பேச எதுவுமே அவனுக்கு கேட்டிருக்காது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி நீ பேச தான் மாட்டேன், சரி நாங்களாம் போய் வாங்குறோன்னு பார்த்தா அவங்கள விடவே மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் நம்ம மெம்பர்ஸ் பற்றி நம்மளுக்கே தெரியும், பாடி கார்ட்ஸ் எப்படி அலோவ் பண்ணுவாங்கன்ட்டு. நீங்கள் தூரமாக நம்ஜுன் பண்ணுறது எல்லாமே பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ஜுன் அவங்க நல்லா நோட் பண்ணி தான் இருப்பான். இப்போ நைட்டு ஒரு 12 இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வா வான்னு போகலாம் வேணாம், ஏ இல்லை நம்ஜுன் போகலடி நான் பார்த்துட்டு வரேன், வேணா நீ கிளம்புங்கன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜெயப் வந்து ஹே நம்ஜுன்னு அங்கே பாரு அந்த பொண்ணு இன்னும் போவே இல்லைடான்ற மாதிரி சொல்ல, பிகாஸ் நிறைய ஆமிஸ்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்கள் இன்னும் ஸ்டில் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ நம்ஜுனும் இப்போ என்னடா நான் போக மாட்டா போலியன்ற மாதிரி சொல்ல, ஆமாம் போகிற மாதிரி தெரியல. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறாங்க, சரி வா வாயின் அவங்களுக்கு ஒர்க் முடிச்சு அவங்களே பாரு இல்லை பேக் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை நம்ஜுன் போட்டோம் நான் அப்புறம் வரேன்ற மாதிரி சொல்ல, என்னடி அவனை எவ்வளோ நேரம் நீ பார்ப்பேன்ற மாதிரி சொல்ல, லைஃப் லாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ வைன் லவ் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி லவ் பண்ணக்கூடாதுடி, இன்னும் நின்றுக்கிட்டு உங்கள் கால் கூட வலிக்கலையான்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து தலையாட்டுறீங்க. எனக்கு அவனை பார்த்துட்டு இருந்தாலே எனக்கு எந்த வழியுமே தெரியாதுடி, நான் அவன் போட்டோம் எனக்கு பாரு இப்போ கூட பாரு அவன் ஹோபி அங்கிட்ட அழகாக பேசிகிட்டு இருக்கான்லன்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இப்போ சொல்கிற வைன் தப்பாக எடுத்துக்காத, இந்த லவ் என்றைக்கு இருந்தால் பெயின் தான் தரும், தயவு செஞ்சு அது ரொம்ப அடிக்டட் ஆகாதுன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து எனக்கு தெரியும் அண்ணா அவன்கிட்ட அடிக்டட் தான்ட்டு, எனக்கு தெரியல அது இந்த ஜென்ரேஷனில் லவ்லாம் எனக்கு தெரியல, பட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு நான் அதை ஆசைப்பட்றேன்ல, அதுவும் என் லைஃப்பில் உங்களுக்கே தெரியும் நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்காது. அதில் ஒன்று நம்ஜுனாவும் தான். நான் நிறைய நாள் அழுதுருக்கேன், அப்போல்லாம் அவன் மட்டும் தான் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணான். இன்ன வரையுமே
அவன் அவனை பார்க்கும்போதே ஒரு ஸ்மைல் வந்துடும் என் ஃபேஸில். அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு அவ்வளோதான். அவனோட சின்ன சின்ன அந்த ஸ்மைலாக இருக்கட்டும், அந்த ஐஸாக இருக்கட்டும், அவன் குட்டியாக லைக் அந்த முறைக்கிறது, அந்த இன்னசென்ட் ஃபேஸு, ஒருத்தங்கிட்ட பேசுகிற அந்த வே எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை இன்ச் பை இன்ச்சாவா அவ்வளோ ரசிக்கிறேன்ற மாதிரி சொல்ல, ஆமான்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி என்னடி அவன்கிட்ட இருக்குது தெரியல. ஆனால் எனக்கு என்ன சொல்லணும் எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் என் லைஃப்பில் அவன் கிடச்சானா இந்த உலகத்தில் ஒரு பெரிய 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 ஹாப்பியஸ்டான பர்சன் நான் மட்டும்தான். பட் அது நடக்காதில்ல அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பர்சன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக்கா தான். இப்போது ஜங்குக்கு வந்து பா யாரா இவங்க நம்ம நம்பினாங்க எப்படி நம்மளோட செம்மையாக லவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஜேகே வந்து லைக் அந்த பின்னாடி தான் இருப்பா. அது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, சரி போகலாம், இதுக்கு மேலே இருந்தா நான் இன்னும் அழுவேன் போகலான்ற மாதிரி நீங்கள் கிளம்புறீங்க. இப்போ வந்து இது வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே திரும்பி நம்ஜுன் காமிக்கிறான். மெம்பர்ஸ் 7 பேருமே உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான், நம்ஜுன் கண்ணை வந்து டியர்ஸாக ஊற்றுது. இப்போ சுகாவும் நம்ஜுன் எதுக்குடா அழுதுட்ருக்க? இல்லை இவங்க எனக்கு தெரியல, என்னை இப்படி ஒருத்தங்க இன்ச் பை இன்ச்சாக ரசிக்கிறாங்களா? நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளாடான்ற மாதிரி நம்ஜுன் வந்து கண்ணை தொடச்சிக்கிட்டே கேட்குறான். இப்போ ஜங்குக்குலாம் ஒரு மாதிரி கண்ணு கலங்கிச்சு. ஏன்னா நம்ஜுன் அழுதோடனே அவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே நம்ஜுன் ஹக் பண்ணிட்டு, எனக்கு இவங்களை வந்து லைக் அவங்க பேசும்போது நீங்கள் பார்க்கல, வீடியோவில் எப்படி இருக்குன்னா நான் ரியலேருந்து எனக்கு எப்படி இருந்திருக்கும் நம்ஜுன் அங்கிட்ட மாதிரி அவன் ஹக் பண்ணி சமயம் அவனும் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டான் நம்ஜுன் அழுதோடனே. இப்போ நம்ஜுன் வந்து இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், என்னென்னு நடந்தாலும் எனக்கு அவள் தான் வேணுன்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறான். இப்போ வந்து யோங்கி வந்து ஆர் யூ சீரியஸ்ன்ற மாதிரி சொல்ல, இப்போ எல்லோரும் வந்து கரெக்டு தான், எனக்கு தெரிஞ்சு நம்ஜுனாவுக்கு இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணுற பர்சன் தான் கரெக்டுன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ஜுன் உங்களை தேடி கண்டுபிடிச்சிருப்பான். இப்போ நீங்கள் வந்து ஹைப் ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அப்படியே ரொம்ப நர்வஸாக இருக்குது, பிகாஸ் கையெல்லாம் நடுங்குது. இப்போ வந்து திடீர்னு வந்து டோர் ஓப்பன் ஆனால் நம்ஜுன் ஒரு பிளாக் கலர் மாஸ்க் போட்டிருக்கான். நீங்கள் பார்த்துன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அது நம்ஜுனான்ட்டு. அப்படியே சன்னை ஏந்து நிற்கிறீங்க. நம்ம உட்காருன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து பேசவே இல்லை, என்ன பேசுன்னு தெரியல, இப்படி நின்றுட்டுருக்க. இப்போ நம்ஜுன் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காரு, என்னாச்சுன்ற மாதிரி சொல்ல, இல்லை பரவாயில்லங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நம்ஜுன் வந்து உங்கள் கையை பிடிச்சி உட்கார வைக்கிறான். அப்படியே நம்ஜுன் ஹேண்டையே பார்க்குறீங்க, இதெல்லாம் நிஜம்தானான்ற மாதிரி. இப்போ நம்ஜுன் மாஸ்க் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இருக்கன்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. இத்தனை நாளாக மொபைல் அதாவது கேமராவில் டிஸ்டன்ஸ் பார்த்ததுக்கும் இப்போ பக்கத்துக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. நீங்கள் எதுவுமே பேசலை. நம்ஜுன் வந்து என்ன எதை கனவு இருக்க மாதிரி இருக்கான்னு உனக்குன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து ஆமான்றீங்க. இப்போது நம்ஜுன் வந்து எழுந்துட்டு உன்னை எதுக்கு இங்கே வர சொன்ன உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து தெரியல, திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ஹைப்லேருந்து பேசுகிறோம், நம்ஜுன் அவங்க மீட் பண்ண ஆசைப்படுறாருன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறீங்க. நம்ஜுன் வந்து உனக்கு இங்கே ஒரு மாதிரி இருக்கா என்னன்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து என்னங்க அப்படின்றீங்க. ஆரம்பனே கூப்பிடுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து இல்லை பரவாயில்லங்கன்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப பயப்படுற, சரி வா அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு போகிறான். நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. யாருமே அந்த ஹைப் ஆஃபீஸில் வந்து உங்களை நம்ஜுனே உங்களை பெருசாக இது பண்ணல. நீங்கள் தான் வந்து என்னங்க பண்ணுறீங்க, யாரப்பா அதை தப்பாக நடிக்க போகிறாங்க விடுங்கன்ற மாதிரி சொல்ல, யாரும் இந்த ஆஃபீஸில் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க வான்ற மாதிரி சொல்லிட்டு லைக் ஒரு கெஃபே மாதிரி இருக்குது ஹைபிலேயே, அங்கே கூட்டு போய் உங்களை உட்கார வைக்கிறான். இங்கே நீ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறியான்ற மாதிரி கேட்க, எனக்கு லைட்டாக ப்ரீத் பண்ணிவிட்டு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் நம்ஜுன் அந்த மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நம்ஜுன் ஒரு டிம்பிள் ஸ்மைல் பண்ணுறான். ஏன்னா நீங்கள் நம்ஜுன் கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்து ஐயோ இவ்வளோ க்யூட்டாக இருக்காளன்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சி நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க ப்ரைட்டாகவே. இப்போ நம்ஜுன் வந்து உனக்கு யார் பயஸ் 7 பேர்லன்ற மாதிரி கேட்க, நீங்கள் தான் அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ நான் தானா, சரி என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும் கொஞ்சம் சொல்லி கேட்கலாமேன்ற மாதிரி நம்ம சொல்ல, நீங்கள் வந்து என்னங்க சொல்கிறீங்க, இல்லை ஸோ நான் தான் பயஸ், என்னை உனக்கு எவ்வளோ பிடிக்கும் நான் தெரிஞ்சுக்கணும்லன்ற மாதிரி கேட்க, நீங்கள் வந்து இல்லை என்னை எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, எனக்கு சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் நீ சொல்லு,
என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்குன்ற மாதிரி கேட்க, நீங்கள் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்றீங்க. அப்படியா அன்ற மாதிரி நம்ஜன் கேட்குறான். ஆமாம், ஏன் என்ன அவ்வளோ பிடிக்கும் அந்த மாதிரி சொல்ல, எப்படி இது எனக்கு புரியலங்க. நீங்கள் திடீர்னு கூப்பிட்டு என்னை எவ்வளோ பிடிக்கும்னா நான் எப்படி சொல்கிறது? நம்ம உன் மனசில் இருக்கோ அது என்ன இருக்கோ அதை சொல்லுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது அந்த மாதிரி சொல்ல, ஆட்டோமேட்டிக்காக நம்ஜன் ஃபேஸில் வந்து ஸ்மைல் போயிடுது. நீங்கள் வந்து ஏன் திடீர்னு ஏன் ஃப்யூஸ் போன மாதிரி ஆகிட்டிங்க? இல்லை சொல்லுன்ற மாதிரி சொல்ல, இப்போ நீங்கள் வந்து ஸோ எனக்கு ரிலேஷன்ஸ் யாரும் கிடையாது. நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன், நமக்குன்னு யாரும் கிடையாது, லைக் அனாதைன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு உங்கள் 7 பேர் பார்த்த அன்றைக்கி தான் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் உங்ககிட்ட நான் வேறு எதுவும் ஃபீல் பண்ண நம்ஜுனான்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்களை அந்த ஃபஸ்ட்டே பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லைக் அது க்ரஷ்ன்னு நினச்சேன். பட்டு இட்ஸ் டிஃப்ரெண்ட். என்னன்னு தெரியல, உங்களை பார்க்குறப்போ நான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். உங்களை அந்த உங்கள் ட்ராகன் ஐஸ், உங்கள் ஐஸை பார்த்த அன்றைக்கி எனக்குள்ளே அந்த மொத்த சோகமும் அப்படியே கரைஞ்சி போன மாதிரி இருந்துச்சு. என் மனசுக்குள்ளே என்ன தெரியுமா தோணுச்சப்போ, இத்தனை நாளாக உனக்கு யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, உனக்கான இவன் தான், உனக்கு எல்லாமாவும் இருப்பான், இவங்ககிட்ட நீ எல்லாம் ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நிறைய நாள் உங்கள் ஃபோட்டோ வச்சு அழுதுருக்கேன், என்னோடய கஷ்டம் எல்லாம் சொல்லியிருக்கேன், ஹக் பண்ணியிருக்கேன். அப்படின்ற மாதிரி சொல்லி கண்ணில் டியர்ஸாக ஊற்றுது. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவங்களையே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு தெரியும், ஆனால் இதெல்லாம் உண்மை கிடையாது, நீ அவன் மேலே ரொம்ப லவ் வைக்காத. லவ் அப்படின்றது கூட அது கன்ஃபார்மாக தெரியல. பட்டு உங்கள் கிட்ட ஒரு கம்ஃபோர்ட் இருக்கும், அந்த கம்ஃபோர்ட் நான் யார்கிட்டையும் ஃபீல் பண்ணது கிடையாது, யாராலும் ஃபீல் பண்ண வைக்க முடியாதுன்ற எனக்கு ஒரு தாட் மட்டும் இருக்குது. எனக்கு இப்போ கூட வந்து இதெல்லாம் ட்ரீம், நான் ஏதோ டிலூஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கனவுல தான் நடக்கும், இப்படி உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுகிறதெல்லாம். எனக்கு இப்போ கூட நான் ஏதோ ட்ரீமில் தான் இருக்கேன், நீங்கள் என் முன்னாடி இப்படி தான் உட்காந்துருக்கீங்க, எல்லாம் எனக்கு ரொம்ப கற்பனை மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி எஸ்டர்டேன்னு நினைக்கிறேன் உங்களோட ஷூட்டில் பார்த்தேன். எனக்கு அப்போ கூட உங்கள்கிட்ட பேசணும்னு தோணலை அப்படின்னு நம்ஜன். ஏன் அப்படின்றான். ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் உங்கள் மேலே இவ்வளோ அடிக்டடாக இருக்கேன். நான் திடீர்னு வந்து உங்கள்கிட்ட எக்ஸைட்மெண்ட்டாக தான் பேசும்போது உங்களுக்கு நான் தேர்டு பர்சனாக தான் ஃபீல் ஆவேன். ஆனால் எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் உங்களை வந்து எப்படியோ இமேஜினேஷன் அவ்வளோ இது இருக்கும். உங்ககிட்ட நான் பேசும்போது உங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது, யூ ஃபீல் தேர்ட் பர்சன். அப்போது எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனாலேயே எனக்கு என்னமோ உங்ககிட்ட வந்து ஒரு ஃபேனாக கூட பேச வேண்டாம், லைக் தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி போயிடணும்னு நினச்சேன். அதான் உண்மைன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நம்ஜனும் ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நிஜமாகவே இந்த ஸ்மைலுக்கு நான் ரொம்ப அடிக்டட் நம்ஜனா எனக்கு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நம்ம லைஃப்பில் நம்ம கூட கடைசி வரை யாராவது இருப்பாங்களாலாம் தெரியாது, யாராலும் இருக்க முடியாதுன்னு தெரியும். பட் என் கூட எல்லா சுச்சுவேஷனும் நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க. உங்கள் வாய்ஸ், உங்கள் மியூசிக் என்னை ரொம்ப ஹீல் பண்ணியிருக்கு, எனக்கு கம்ஃபோர்ட் பண்ணியிருக்கு. நிறைய நாள் நீங்கள் என் கூடவே இருக்கீங்க, இன்றைக்கி என் முன்னாடி இருக்கீங்க. எனக்கு இப்போ கூட ஒரு மாதிரி கம்ஃபோர்ட்டாகவே இருக்குது. எனக்கு தெரியல லைஃப் லாங்லாம் கிடைக்குமான்ட்டு. பட் இன்றைக்கி இந்த டே என் லைஃப்பை நான் மறக்கவே மாட்டேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க டிஎஸ்லேருந்து தொடச்சிட்டு. இப்போ நம்ஜன் ஏந்து நிற்கிறேன், நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படியே. இப்போ நம்ஜன் வந்து அப்படி முன்னாடி வந்துட்டு உங்கள் சீக்ஸ் வந்து கப் பண்ணுறான். நீங்கள் நம்ஜன் அப்படியே டேரி ஐஸோடு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ஜன் உங்கள் ஐ டு ஐ பார்க்குறான். இப்போ நம்ஜன் சொல்கிறான், இப்போ நீ சொன்னல எனக்கு யாரும் கிடையாது, நான் தான் உனக்கு எல்லாமா இருக்கேன்ட்டு. இப்போ ப்ராமிஸாக சொல்கிறேன், லைஃப் லாங் உனக்கு நான் எல்லாமும் இருக்குவேன், ஐ லவ் யூ அப்படின்னு மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு என்ன சொன்னே தெரியல, நீங்கள் ஏதோ ஒரு இமேஜினேஷனில் இருக்கிற மாதிரி எவனை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ஜன் அப்படியே உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறான். இப்போ நீங்கள் வந்து இது ஒன்றும் இமேஜினேஷன் கிடையாதுல்ல நம்ஜனான்ற மாதிரி சொல்ல, சத்தியமாக இது இமேஜினேஷன் இல்லை. எனக்கு எவ்வளோ லவ் பண்ணுறியா என்ன, நான் இந்த லவ்வுக்கான கரெக்டான பர்சனாக எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நான் தான்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ நம்ஜன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இப்போ பார்த்தா நீங்கள் வந்து கை கட்டி நின்று அப்படியே ஒரு லுக் விட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ நம்ஜனா ஹே +20 அடின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் என்ன கனவு கண்டுட்ருக்கீங்க சார்ன்ற மாதிரி சொல்ல,
இப்போ நம்ஜுனா அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் வந்து நம்ஜுனா விடுன்னு நம்ம சொல்ல, இப்போ நம்ஜுனாவும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ நீங்கள் வந்து என்ன சாருக்கு இல்லை மேடம் ஃபஸ்ட் டைம் எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்ற மாதிரி சிரிக்கிறேன். இப்போது நீங்களும் சிரிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து சரி போதும் ஏந்திர சாப்பிட்லையான்ற மாதிரி கேட்க, எனக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி இப்படி தூங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு தலைவர் தலையை எங்கே வச்சுருக்காரு, உங்கள் ஜஸ்ட்டு கிட்ட தலையை வச்சுருக்காரு. நீங்கள் வந்து போதும் வேறு எங்கே படு, இங்கே தான் படுக்க இடம் கிடச்சிதான்னு நம்ம சொன்னேன். என் பிள்ளை இங்கே தான் இருக்கு, நான் இங்கே தான் படுத்துப்பேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து நம்ஜுனா நீ மாறவே மாட்டேங்கிறேன், நம்ஜுனா சும்மா இருக்க மாட்டியான்ற மாதிரி சொல்ல, நான் ஏன் மாறணும், நான் இப்படி தான் தூங்குவேன்ற மாதிரி அவன் அப்படியே ஹக் பண்ணி படுத்திருக்கான். இப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் வந்து மறுபடியும் யாருடான்ற மாதிரி யோசிக்கிறீங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ண வந்துருச்சு, போய் வாங்கிட்டு வாடின்னு சொல்ல, ஆர்டர் பண்ண நீ தானே, நீ போய் வாங்கு. நம்ஜுனா அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து உங்களை கூட்டி விட்டுருக்கான். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நான் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சி நீ வரவே இல்லை தெரியுமான்ற மாதிரி சொல்ல, நீங்கள் பேச பேச நம்ஜுன் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து இப்போ நம்ஜுன் சிக்ஸ் அடிச்சுட்டு என்ன எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, குழந்தைடி நீ எங்கள் பேர் ஆளையும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் பாரு, ஒரு குழந்தைய வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கே சிரிப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படியே ஒன்று பார்க்குறீங்க போடா அப்படின்ட்டு. இப்போ நம்ஜனும் என்ன நானும் வந்து தினையும் பார்த்துட்ருக்கேன், போடா வாடா என்ன நினச்சிட்ருக்கேடின்ற மாதிரி சொல்கிறான். நான் ஒன்றும் நினைக்கலன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ நம்ஜுனா அப்படியே பொறுமையாக உங்கள் ஷர்ட்டுக்கிட்ட கையை வச்சு எழுதிட்டுருக்கான், பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படின்றான். நீங்கள் அப்படியே நம்ஜுனை பார்த்துட்டு வலியுது தொடச்சிக்கான்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நம்ஜுனும் இப்போ அப்படி உங்களை பெட்டில் படுக்க வச்சா மேலே வரான். நீங்கள் வந்து நம்ஜுனா ஏந்திர நம்ஜுனா பண்ணுற வலிதாடி எனக்கு, எங்கே வலி தொடச்சி விட பார்ப்போம், தொடச்சி விடுன்ற மாதிரி 2 சிக்ஸ் காமிச்சிட்ருக்கான். நீங்கள் வந்து பொறுக்கியா மேலேன்னு சொல்ல, ஏந்துக்கலாம் முடியாது, ஆனிவர்சரி கிஃப்டெல்லாம் கிடையாதான்ற மாதிரி கேட்க, கிஃப்டா என்ன கிஃப்ட்டுன்ற மாதிரி சொல்ல, கிஃப்ட்டுனா கிஃப்ட் அப்படின்றான். நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட்டும் கிடையாது சார் கிளம்புறீங்களான்னு சொல்ல, கிளம்ப முடியாது. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட மணி இப்போ தான் ஒரு 3 ப்ளா 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 நைட்டு 1 மணிக்குள்ளே முடிச்சிட வேண்டியனோடனே நீங்கள் வந்து நம்ஜுனை பார்த்துட்டு ஷாக்காக பார்க்குறீங்க. நம்ஜுனா அப்படின்றீங்க. சொல்லிட்டு பண்ணிட்டி இல்லை நீ என்ன நினச்சிட்ருக்க, ஒரு 6 ரவுண்டு ஓகே வடி அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்து பொறுக்கி ஏந்திராலாம் கிடையாது, ஏந்திர சொல்ல கிடையாது முடியாது நோன்னா நீ சொல்லவே கூடாது பட்டுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து இப்போ நீ என் நல்ல பையனை குட் பாயில் இல்லைடின்ற மாதிரி சொல்கிறான். என் செல்லக்குட்டியில் இல்லடி நம்ஜுனா அப்படின்றீங்க. என்ன நம்ஜுனான்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போ கிஸ் பண்ணி ஸோ அப்படியே தான் தலைவன் என்ன ஆசைப்பட்டானோ அதை அடைந்து விட்டான்னு. ஸோ நம்ம இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சு போண்டா. பாய் மூன்ஸ், லவ் யூ. கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.